பாண்டிச்சேரியில் நடந்த நம்ம தாவேக்கா வறுவல்கள், அதுதான் இந்த வீடியோவில். வறுவல் நடந்ததா? வறுவல் நடக்கல, அண்ணனை வறுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு நல்லா 12 மணி உச்சி வெயில்ல அங்கங்கே பாயிறாங்க வராங்க, திடீர்னு என்னதையே விட்டெறிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது தலைவருக்கு. வடிவேல் சொல்லுவாப்புல இல்ல, அரசியல் மாமேதை வடிவேலார் சொல்லுவார்ல, திடீர்னு சாய்தான் உடையதான். அதனால கோபாலு 6-6:30 சென்னை வந்துட்டாரு. ஏன் விஜய் வந்து இந்த தற்கூரிகளை அண்டை விடுறது இல்லை அப்படிங்கிறதுக்கான இன்னொரு காரணத்தை இனிதே பாண்டிச்சேரியில நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இந்த முறை வந்து ஜோசியம் வந்து ஆகாய மார்க்கமா போகாத, தரை மார்க்கமாவே போ அப்படின்னு சொன்னனாலயா என்னன்னு தெரியல. இல்ல இது அடுத்த படம் ஷூட்டிங்க. அப்படியா? ஆமாமா. இது அதாவது எப்படி ஜனநாயகன்ல வந்து இந்த ரோபோட்லாம் வரும் பார்த்தியா, அதெல்லாம் வந்து புதுசா ட்ரை பண்ணாங்களோ, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் உள்ள வந்து ஜாம்பிஸ் உள்ள வந்து அண்ணன் அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கற்பனையா அந்த சீன் எடுத்திருக்காங்க. அதுவும் தத்துரூபமா வந்திருக்கு. ஐயோ, அதாவது ஆடிஷன் அட்டன் பண்ணி ஜூனியர் ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டைலாக் கொடுத்து ஸ்கிரீன் பிளே கொடுத்தா கூட அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். பாரு இப்படி போயிட்டு அண்ணே உனக்கு ஒரு முத்தம் கண்ணாடிக்கு ஒரு முத்தம் அப்படின்னு கொடுத்துட்டு வரான். அதுல உச்சக்கட்டணமா வழக்கமா அந்த ஆள் வந்து இந்த இலவு ஷோ நடத்தும் போது தான் இலவு கூட்டுவானுங்க. இந்த தடவை அப்படிலாம் இல்லை, பாண்டிச்சேரிக்குள்ள நுழையும் போது உனக்கான நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்ட்டு உள்ள குதிச்சுட்டான். அவன் குதிச்சுட்டு அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல வர ஆஞ்சநேயர் மாதிரி பாசிங்களே அப்படி. இவன் கார்ல தான் போறான் அப்படின்னா பிரச்சார வாகனம் கொஞ்சம் ஹைட்டு மேல இருக்காரு, பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது, சுத்தி பவுன்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தா எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு பார்த்தா விஜய் பக்கத்துல நின்று அண்ணே அப்படின்னு நிக்கிறான் சின்ன பையன். ஆனா அதுல அவர் பயந்துட்டாப்ல. கொடுமையை பாரு, காலை பிடிச்சி இப்படி இழுக்கிறானுங்க. பாசிங்களா என்ன சொல்றேன், ஒரு பையன் சின்ன பையன் ஏறிட்டான், நீ பேனிக் ஆகிட்டா எல்லாம் ரைட்டு, ஒரு வருஷம் வண்டி நிப்பாட்டுப்பா, அந்த பையனை தம்பி இறங்குப்பா அந்த மாதிரி சொல்லி அந்த பையனை பிடிச்சிக்கிட்டேப்பா வண்டி நிப்பாட்டு. ஏன்னா அந்த ஸ்பீட்ல பண்ணா அந்த பையன் கீழே விழுந்துருவான். பிடிச்சிக்கிட்டேப்பா வண்டி நிப்பாட்டு தம்பி, இப்பெல்லாம் ஏறக்கூடாது, உனக்கு என்னை பார்க்கணுன்ற ஆசை இருக்கு, வெறி இருக்கு, எனக்கு புரியுது, அக்கா இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, சரியா, நீ இறங்கு அப்படின்னு இறக்கி விடலாம்ல. பண்ணலாம், நினைச்சா பண்ணலாம், ஆனா நினைக்க மாட்டேன் அப்படின்னு பாப்பல. ஏன்னா இது வந்து ஒரு நார்சிஸ்ட் கேரக்டர். இது அது இல்லாம கைய அந்த வீடியோ என்னடா விளையாடுறீங்க என்ன உங்களுக்கு எதுவும் வந்து இந்த பழைய ரத்தக்கு நீர் படத்துல வர மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல எனக்கு புரியல. அதனால உங்களை தொட்டா ரசிகர்களுக்கு ஒட்டிக்கும்னு ஏதாவது பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொத்து வியாதி இருக்குதா? இல்ல இப்ப நம்ம நார்சிஸ்ட் சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க சில பேர். அது வந்து அந்த ஒரு வீடியோ காமிச்சு அந்த கரூர் இதுல வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி போறதுல காமிக்கும் போது என்னங்க இதெல்லாம் வந்து சாதாரண மேட்டருங்க அப்படின்னு சொல்லி ரசிகரை இந்த மேட்டரையும் சேர்த்து இப்ப பாண்டிச்சேரியில அவ்வளவு கூட்டம் முன்னாடி சேர்ந்து எல்லாம் கதறியே அண்ணனை பார்க்க ஏறி குதிக்கும் போது உள்ள டான்ஸ் ஆடுறாப்புல. இது எந்த மாதிரியான மனநிலை எனக்கு புரியல. கார் வண்டி போயிட்டு இருக்குது, பக்கத்துல பிரஸ்ஸுக்க வண்டியோட வீல்ல விழுகிறானுங்க 2 பேர் வண்டியில. உனக்கு ஒரு பயம் வரலையா? நாமக்கல்ல போனப்ப இதே மாதிரிதான் அவன் வண்டியிலேயே விழுகிறானுங்க 2 பேர். அவங்களோட நிலைமை இப்ப என்ன, அவங்களுக்கு எவ்வளவு படுகாயம். ஏன்னா நக்கீரன் கோபாலனை வந்து இவர் அசீஃப் தலைவர் கொடுத்த பேட்டியில அரண்சையில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. அதுல வந்து தெளிவா சொல்றாப்புல, அந்த வண்டிக்கு பின்னாடி இன்னொரு கார் வந்துச்சு, இது ஏறி இறங்கி இருக்கும் போது அதுவும் ஏறி இறங்கி இருக்கும், கண்டிப்பா அவங்க படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஹெல்த் கண்டிஷன் என்னங்கிறத யாரு, நக்கீரன். எவ்வளவு பெரிய நக்கீரன், ஜெயலலிதா ஆசிட் அடிச்ச மேட்ரையே ஆசிட் அடிச்சவன் போய் பாம்பேல ஒண்டிக்கிட்டான், அவனை தேடி பிடிச்சி போட்டோலாம் ரிலீஸ் பண்ணி இவன் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. நக்கீரனால இந்த 2 பேருக்கு என்ன ஆனதுங்கிறத ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதான். அந்த அளவுக்கு இந்த நார்சிஸ்டிக் குரூப் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு. இல்ல இப்பவே பாண்டிச்சேரியில கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம பார்த்த ஃபுட்டேஜ்லயே வந்து நிறைய பேர் போய் உழுகுறாங்க, பைக்ல விழுந்தா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா செய்தியில நிறைய விஷயங்கள் வரல, இது மட்டும்தான் வந்துச்சு. இது செய்தியில அவங்களுக்கு என்ன ஆச்சு, விழுந்தவன் என்ன கதை, அந்த காலை பிடிச்சி இழுத்தவன் கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஒரு அடி போட்டிருக்கான், அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், பிடிச்சி உருட்டு இழுத்துட்டாங்க, கண்டிப்பா இங்க போய் விழுந்திருப்பான். இந்த மாதிரி பல விஷயங்கள், முக்கியமா புசியானதுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, அதுவும் நியூஸ்ல வரல. இதுல என்ன கூத்துனா, நீ சொன்ன மாதிரி விட்டு விசிறானுங்க, கூலிங் கிளாஸ் குடுக்குறானுங்க, அது குடுக்குறானுங்க, துண்டு எடுத்து விசிறானுங்க, எங்க போனா இளநீ குடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது கான்செப்ட் எவனை புதுசா வச்சிருக்காங்க, பழசா இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் சோடாலே மாட்டிக்கிட்டாப்ல, நீ இளநீ கொடுத்து மாட்டிக்காத. அது பின்னாடி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு
இந்த லூஸ் மோகம் வாயால் அதெல்லாம் கேட்கறதுக்கு சகிக்காது. இப்படித்தான் எம்ஜிஆர் சோடா குடிக்கும் போது எங்க அண்ணன் இளநியை பிரிச்சு மேஞ்சோம் அப்படின்றவாங்க. இல்ல இப்ப அந்த இளநீ கான்செப்ட் வந்து இப்ப அவங்களுக்கே பலசம் தெரிஞ்சாதான் இப்ப வந்து தர்பூசணி ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. தர்பூசணி நல்லா ஹைத்ரோ விடுறான் சார் அவன். அது தர்பூசணியே விடுறானா யோசிச்சு நல்லா ஷார்ட் புட் பிளேயரோட தம்பி நல்லா ஷார்ட் புட் இது அது பாண்டிச்சேரியா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. சரி அந்த பையன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா இருந்தா நம்ம இவரு துணை முதலமைச்சர் சொல்லி ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பதக்கம் வாங்கியிருப்பாப்ல. ஆனா விட்டு அடிச்சப்படுறா உள்ள கரெக்டா. அவன் புசியானது மேல என்ன கடுப்புல தான் இல்ல பிளாக் டிக்கெட்டை விற்கிற எவ்வளவு பிளாக் டிக்கெட் வாங்கியிருப்பேன் கையால அப்போ விஜயோட மைண்ட் செட் டே வண்டியில நானும் இருக்கேன்டா போட்டாதீங்களா. ஆனா நிறைய பேர் வந்து புசி தான் உள்ள இருந்தாப்புல. கண்டிப்பா அவருக்கு மண்டையில சிதறியது தர்பூசணின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா அங்க நடந்தது எதுவுமே முக்காவாசி இது வெளியே வரல. ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு காலைல டி நகர்ல வாக்கிங் போட்டு ஒரு ரீல்ஸை போட்டு மண்டை பிளக்கப்படவில்லை அப்படிங்கறது மட்டும் உறுதிப்படுத்திருங்க. அதான் பாவம். ஆனா நாளைக்கு வரலன்னா நாங்களே முடிவு பண்ணிப்போம் உங்க மட்டும் தான் பிறந்துச்சு அப்படிங்கிறது. அதனால அப்புறம் எங்களை தப்பா நினைக்க கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாம் இளவு ஊட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி போதுண்டா எப்பா அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு பேச. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னதான் பேசுறாரு அதனாலதான் பேச்சுன்னு வந்துட்டு இல்ல இல்ல நான் நின்னுட்டேன். சரி ரைட்டு ஏதோ சரி இவர் வந்து ஏதோ பேச விரும்பல போல நான் எடுத்தேன் அந்த லைனு. சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு சில ஜாம்பிஸ்ட்டை தாண்டி தர்பூசணி உடைக்கப்பட்டு அந்த இடத்துக்கு போய் நின்று இப்ப படிக்கிறேன் பாடுறா அப்படின்னு எடுத்தா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லடா. ஏன்டா ஒப்பிக்கிறாப்புல மனுஷன்? என்னையா உன் பிரச்சனை? அந்த கரும்புன்னு முடிவாயிருச்சு வாய்க்கு வந்து திட்டேன். இல்ல 3 பக்கம் தானே. நீ இத்தனை வருஷம் ஆர்டிஸ்ட்ல மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா திட்டி தொலையன். அப்படியே பார்த்து வாசியன் கேட்கவே அங்கேயும் போய் ஆல்ரெடி போனதாடி பாடி செல்லும் போது அதான் சொன்னேன் இதை பேசாதரா அப்படின்ட்டு திருப்பி அங்கேயும் போயிட்டு சரி இந்த தாட்டி எலெக்ஷனா போயிருக்கிறாப்ல. கண்டிப்பா அவங்க வந்து அங்க அந்த என்ஆர் காங்கிரஸ் பத்தி பேசுவாப்ல அப்படின்னு நினைச்சேன். பேசினாரு என்ஆர் காங்கிரஸுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசினாரு. அது வந்து கட்டாயத்தினர் பேர்ல ஏற்பட்ட கூட்டணி. அவரை யாரும் நெருக்குறாங்கன்னா இவர் வந்து இது பண்றாப்ல அப்படியே. சரி அவங்க எல்லாம் நெருக்குறாங்க. நீங்க எங்க பெரிய கட்சி தானே. நீங்க என்ன இவரு ரங்கசாமியை பார்த்து வாங்க நம்ம கூட்டணிக்கு வாங்க நம்ம அவங்கள உதறிட்டு வாங்க நம்ம கூட்டணி கூப்பிட்டு நீங்க எல்லாரும் கூட்டணியா இருக்க வேண்டியதானே. ஏப்பா புசி பிறந்த நாளைக்கு ஊடு தேடி போய் வாழ்த்திட்டு வர்றாரு. அவ்வளவு நெருக்கம் நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. நெருக்கம் மட்டும்தான் அரசியல் நெருக்கம் இல்ல. அவர் ரங்கசாமி தெரிய அவனுக்கு அரசியல் தெரியாத தோத்துருவோன்ட்டு சொன்னேன். நல்ல பிரபலமா இருக்காப்ல கூட சேர்ந்தா 4 எனக்கும் சேர்த்து 4 வியூஸ் வருது அப்படின்னு நினைச்சு அவர் போயிருக்காப்ல. அவரை போய் அரசியல் என்ன கரியர் முடிச்சு சொல்ல பாக்குறியா? சும்மா அதெல்லாம் இல்ல அவரெல்லாம் தெளிவு. வழக்கம் கூட அதே திமுக கடிகள் தான். திமுகவை நம்பாதீங்க. எங்க போய் பாண்டிச்சேரி அவன் ஆல்ரெடி நம்பலடா. நம்பாதனால இன்னும் ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் வரல திமுக வரலடா. ஆல்ரெடி நம்பாம இருக்கிறதால எதிர்கட்சியா உட்காந்துருக்கான். அவங்கள்ட்டே போய் நம்பாதீங்க. இல்ல அத தமிழ்நாட்டுல சொல்ற. சரி உன் பேச்சுக்கே வரேன். அது ஒரு வாதமா எடுத்துக்கிட்டாலும் ஒரு வாதத்துக்கு சும்மா வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து திமுக ரொம்ப நம்புறாங்க. ஆல்ரெடி ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து நீ புலம்புறன்றது ஒரு லாஜிக். அவன் நம்பலையே. அவங்க ஹஜ்ஜிலே இல்லையே. அவனை போய் நம்பாதன்னா என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன வந்து உடச்சு ஓப்பனா சொல்லி அந்த ரேஷன் கடை மேட்டர்ல மாட்டிக்கிட்டாப்ல. அது வந்து போனதில் அடிச்சு நம்ம அமைச்சர்ல இருந்து சுபையில இருந்து எல்லாருமே போட்டு மிதிச்ச ஒரு கான்செப்ட். இப்ப அங்க போனா அதை கேட்பாங்கன்னு தெரியும். அதுக்கு எவனோ எழுதி கொடுத்துருக்கான். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது வந்து ரேஷன் கடையை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். அது தப்பா இருக்குன்னு ஒரு வாதத்துல கூட வச்சுக்கங்களேன். என்ன வச்சுக்கிறது? தப்பா தான்டா சொன்னேன். தப்பா தான் சொன்னேன். என்னத்த தப்பா சொன்னா வச்சுக்கிறது? தப்பா தான் சொன்னீங்க நீங்க. இந்திய அளவுல பாண்டிச்சேரியில தான் ரேஷன் கடைகளே இல்லைன்னு சொன்னேன். இல்ல அது வந்து இருந்துச்சு நிறைய காலியாச்சு போச்சு அப்படின்றதுல வந்து பல உண்மைகள் இருக்குங்கிறது அதுல வந்து தட்டுப்பாடு இருக்குங்கிறதோ இல்ல அந்த சிஸ்டத்தை திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண எல்லாமே நியாயம்தான். இந்த கோரிக்கையெல்லாம் இங்கே திமுக வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கோரிக்கையெல்லாம் அங்கே இடதுசாரிகளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ உட்பட அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஜனநாயக அமைப்புகள் இதெல்லாம் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி எங்க மாநாடு பொதுக்கூட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க புதுசா போய் ஒன்றும் புடுங்க வேண்டாம். அப்படி நீ புதுசா புடுங்கணும்னா அதை விவரிச்சு நீ புடுங்கணும். பொத்தம்போது வந்து இங்க ஊழல். ஆமா ஊழல் என்ன ஊழல்னு கேதல்ல மாட்டான். இங்க ரேஷன் கடை இல்ல. ஆமா இல்ல. ஏன் இல்ல எதனால இல்லன்னு பேச மாட்டான். இங்க வந்து கட்டாய கூட்டணி எதனால கட்டாயம் நீ சொல்ல மாட்டேன். எப்படி அது அமைஞ்சது? சரி அப்படி அமைஞ்சதுன்னா அதை பிரேக் பண்றதுக்கு நான் இதெல்லாம் முயற்சி பண்ணேன். அதையும் மீறி அவங்க கட்டாயமா இல்ல நான் அடிமையா தான் இருப்பேன்னு இருந்தாங்க. இப்படி எதுவுமே அரசியல் பூர்வமா பேச. சரி மாநில உரிமை ரொம்ப பேசுறாரு. நான் வந்தா பண்ணிடுவேங்கிறாரு. எப்படி பண்ணிடுவாருன்னு ஒரு சொன்னான்.
எப்படின்னா நாங்க 100% அதுக்கான முயற்சி எடுப்போம். எப்படின்னா பாஸ் கேட்குறோம், எப்படி நீங்க பண்ணுவீங்க? நீ சொல்ற விஷயத்தை நீ இதெல்லாம் செய்வேன்னு சொல்றியோ, இதை தானே நீட்டுக்கு நாங்க சொன்னோம். அதுக்கு தானே நீ கடிக்கிற. நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே எங்க? நல்ல பாயிண்ட். அப்ப அதே மாதிரி இதுல வந்து உஷாரா அதுல சொல்றாங்க 100% நாங்க முயற்சி எடுப்போம். அதனால நாங்க அது வேற மாதிரி சொன்னோம். அதே கலாய்ப்பானுங்கன்ட்டு இது ஆள் வந்து நேக்கா தப்பிக்கிறாப்புல. இல்லை கேள்வி என்னன்னா, இப்போ இவர் இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு படித்து இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாரோ, இதைத்தான் அங்கே வந்து திமுக கூட்டணி வந்து எதிர்கட்சியாக இருந்து உள்ள சட்டசபையிலையும் அதை தான் குரல் எழுப்புறாங்க. வெளியில் மக்கள் மன்றத்திலையும் விசிகா, சிபிஎம், திமுக, காங்கிரஸ் உட்பட எல்லாரும் மக்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்வோங்க, இதெல்லாம் நாங்கள் இது பண்ண போகிறோம்னு. நீ அவங்க பேசுகிற பாயிண்ட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள நம்பாத, ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நானும் சொல்லுவேன் அப்படின்னா நீ கிளவுனா பார்க்குற நாங்கள் கிளவுனா புரியல எனக்கு. இல்லை அங்கே சுற்றி நின்னாங்கல்ல அவங்க தான் கிளவுனு. கரெக்டு தான். ஏன்னா என்ன பேசுறான் ஏது பேசுறான் அப்படின்னு கத்துறான்ல அவன் தான் கிளவுன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு செல்ஃபியில் ஒரு மூலையில் இவங்க பிதுங்கிட்டு இருக்கணும், இன்னொரு மூளை ஓரமாக அவரு பிதுங்கிட்டு இருக்கணும். அவ்வளவு நம்ம பல தடவை சொல்கிறோம். நீட்டுற இடத்துல மேய்வானுங்க, காட்டுற இடத்துல பயவானுங்க. இருக்கிற மாதிரி இவனை ஒன்றுமே பண்ண முடியாது. போடா. இதில் கொடுமை என்னன்னா, முதல்வர் பல இடங்கள்ல தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. அது ஒரே நாள்ல பல இடங்கள், பல நாட்களா பல இடங்கள். இப்போ ஒரு வேட்பாளர்களோட இப்படி கையெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறாரு, வேட்பாளர்களோட மேலே ஷேர் பண்றாரு. இவரு தாங்க நம்ம வேட்பாளர். ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, அடுத்து நீங்க தாங்க வருவீங்க, எனக்கு கட்டாயம் தெரியுங்கிறாங்க. கவலையா படாம போ, எதுக்கு நீங்க எல்லாம் கஷ்டப்படுங்க? ஒரு காதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அழகிற அப்படின்னு இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஓட்டு போடுங்க ப்ளீஸ், ஒரு தாங்க ஒரு தடவை தாங்க அப்படின்னு அவருக்கு யாரும் கேட்கல. அவர் வாண்டடா போனாலே நீங்க தான் சார் தைரியமா இருங்கன்னு அவங்க ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றீங்கன்ற. இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இப்படி மேடையை அவர் ஷேர் பண்றாரு. வெறுமனே தங்கச்சி வேட்பாளர் மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி வேட்பாளர்களோடையும் மேடையை ஷேர் பண்றாரு. இப்ப பாண்டிச்சேரியில உங்களை நம்பி நேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி கூட்டணியில் வந்திருக்கு. அப்படியா? அப்படி ஒன்று இருக்கா? ஆமா சார், எனக்கு தெரியாது. நானும் பாண்டிச்சேரிலாம் போய் தனித்து நிக்கிறது தாவேக்கான எவனா சொன்னான்னு வச்சுக்குவேன், அப்படியே வாயிலே. அவங்க எப்போ உருவானாங்க? அதே அவனுக்கு தெரியும். கட்சியில கூட்டணி வச்சு நீ ஜெயிக்க போற. அதெல்லாம் ஒரு மாதிரி இவனை பாலிடிக்ஸ் அப்படிதான் அது. இல்ல அவங்க வேட்பாளர்லாம் மாத்தேன். சரி காருக்குள்ள வந்து கத்தி கிளைமேக்ஸ் மாதிரி ஏன்ச்சு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நிப்பாயின்னு பார்த்தா, இப்ப துணை முதல்வர் பிரச்சாரத்துக்கு போறாரு, ஓட்டு போடுங்க கை கட்டுறாங்க. இங்க இந்த அக்யூஸ் லைன்ல நிக்கிற மாதிரி வரிசையா நிக்கிறாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. இப்ப துணை முதல்வர் போறாரு, சரியா? இப்ப அது வேற வந்து டாபிக்கா நிறைய பேர் வந்து நிறைய ஜனநாயக அமைப்பு தோழர்கள் எல்லாமே பரவாயில்ல பாருங்க இந்த கூட்டணியே உடஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போது இப்படி ஒரு மூவ் பாருங்க. ஏன்னா முதல்வர் வந்து விசிகா கூடிய கழுத்துல போட்டுட்டு அதுக்கு நிறைய தோழர்கள் வாழ்த்து தெரிவிச்சு பாருங்க, கூட்டணி உடஞ்சுன்னு மண்ணல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஜாலியா விசிகா துண்டை துணை முதல்வர் போட்டுக்கிறாரு, திமுக துண்டை அவங்க போட்டுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்களே. அவர் போய் பேசுறதே பார்த்தேன்னா உன்ன மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கிற மாட்டாரு, மக்களா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் கலாய்க்கிறாங்க வேற அவரை. என்ன கலாய்க்கிறீங்களா? அவர் லென்த்தா பேசிடுவாரு. பேசிட்டு இருக்கும் போது கேக்குது, நல்லா தான் கேக்குது. கேட்கல என்ன அவர் கேட்குறாரு, என்ன கலாய்க்கிறீங்களா, நான் முதல்ல இருந்து பேசுறோமா உங்களுக்கு அப்படின்னு ஜாலியா அது ஒரு ஃபன்னா போய்கிட்டு இருக்கு. அது வந்து ஃபன்னா நடக்குது. அது கலாய்க்கிறாங்க அப்படின்னா அது ஒண்ணே தப்பா இருக்கு. இல்ல கலாய்க்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன், உனக்கு உங்க கூட உரிமை இருக்கறவங்க தான் நீ கலாய்ப்ப. இப்ப எனக்கு உன் மேல உரிமை இருக்காதனால நான் கலாய்க்கிறேன். அவங்க இன்டராக்ட் பண்றாங்க துணை முதல்வரோட. அப்படி ஒரு விஷயமா கூட்டணி கட்சிகளோட. இப்ப இவன் என்ன பண்றான், கூட்டணி கட்சி வேட்பாளரையும் அப்படி நிக்க வச்சுட்டான், அவங்க கட்சி வேட்பாளரையும் அப்படி நிக்க வச்சு உன்னை பார்க்க வந்த தொண்டர்களையும் நீ காலை பிடிச்சி வாரி இழுக்கிற. பேரை கூட சொல்லையா? எனக்கு அதுதான் சொன்னாரு. பேர் சொன்னாரு. என்ன பேர் சொல்லுங்கிற? பேர் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. அது என்ன செந்திலா? வேட்பாளர் செந்தில்னாரே. ஆமா, கூட்டம் முடிஞ்சு. ஆமா, கூட்டம் முடிச்சிட்டு செல்வம் நினைக்கிறேன். செல்வம் சாரி, கூட்டம் முடிச்சிட்டு ஏரியாவை பரப்புரை அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட்டை கூட வச்சுக்கிட்டு இந்த தொகுதி வேட்பாளர் செல்வத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க. சார் ராமு ஏன்னா இந்த பேரை வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தாரு அவரு. அது வேற லைவ்ல கட் பண்ணி போடுறாங்க. ஆமா, கொடுமை என்னன்னா இதுதான் ஊடகவியல். தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. செல்வங்கிறவர் வந்து பாஜகவினுடைய மனவெளி கேண்டிடேட். அப்ப ராமு யாரு?
தங்கச்சி கேண்டிடேட். முன்னாள் பிஜேபிக்கும் இப்ப இருக்கிற பிஜேபிக்கு சண்டை. அதை கேண்டிடேட் பண்றதுக்கு அந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு. அப்ப இதுலதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பாஜக கேண்டிடேட்டோட பேர் உனக்கு அவ்வளவு கணக்கச்சிதமா வாயில வருதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசுனேன்? பாஜகவோட ஒரு டீல் நடந்திருக்கு. செல்வத்தை எடுத்துக்கிறீங்களா, ராமு எடுத்துக்கிறீங்களா? செல்வத்தையே கொடுத்துருங்க. நீ ராமே வச்சு அப்பதான் உனக்கு ஏத்த மாதிரி நீ ஜெயிப்பன்னு அவன் பிளான் பண்ணி கொடுக்குறான். அப்ப இப்படி ஒரு டீலிங் போயிருக்கிறதா தான் அது அர்த்தம். இப்படியாக பாண்டிச்சேரியின் கொடுமை. சரி, நம்ம வீடியோக்கு ரிப்ளை வீடியோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதை பத்தி பேசவே இல்லை. யாரு? ஓட்டு போடுங்க டீ குடிக்க, ஓட்டு போடுங்க டீ குடிக்க. ஐயோப்பா டேய், இந்த மாதிரி காமெடியான ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவரு உண்மையா சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் தேவையில்லாம ட்ரோல் பண்றீங்க. நான் வாக்கிங் போனேன். நான் என்ன காலைல வாக்கிங் போறேன். முதலமைச்சர் போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு. நான் வாக்கிங் போறதுக்கு இந்த நாட்டுல உரிமை இல்லையா? எல்லாரும் வாக்கிங் போவாங்க. ஆனா துண்டு போட்டு போக மாட்டாங்கன்றது எனக்கு தெரியல. பட்ட பகல்ல கட்சி துண்டை போட்டு எவன்டா வாக்கிங் போறான்? அது 12 மணிக்கு நீங்க எங்க சார் வாக்கிங் போறீங்க? உச்சி வெயில்ல. அப்ப அவ்வளவு நோய் இருக்குது உடம்புல. சூரியனோட டைரக்ட் வெயில் நல்லா மதியான வெயில் பட்டாதான் உங்களுக்கு குணமாகும். எது புரியல எனக்கு. இல்ல அவ்வளவு சுகர் இருக்கா? நடந்துகிட்டே இருக்கணுமா பகல் முழுக்க? நீ வந்து முதல்வர் துணை முதல்வருக்குலாம் போகாத. உங்க கட்சி பொதுச் செயலாளர் இருக்காருல்ல, சிந்துபாத் ஆனந்த் புசி, டி நகர்ல அவரு ஜாலியா போறாப்புல ரீல்ஸ் போட்டிருக்காரு. அவரு துண்டு போட்டிருக்காரா? இல்ல அவர் ஓட்டு கூட கேட்கலன்னு நினைக்கிறேன். உனக்கும் நல்லா இருக்கீங்களா? அவர் ஒரு போலோ டி-ஷர்ட் போட்டு ஜாலியா அவர் பாட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வாக்கிங்னா அப்படி போகணும் மூதேவி, இப்படி போக கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஓட்டு கேட்டாலும் நம்மளுக்கு யாரும் போட மாட்டாங்க, நம்ம ஜாலியா வாக்கிங் மட்டும் போயிட்டு போறோம். ஏன் உனக்கு தெரியல? நான் காலையில போனது வாக்கிங். தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலும் வாக்கிங் போயிருக்காங்க. டி-ஷர்ட் போட்டு வாக்கிங் போயிருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டி-ஷர்ட் போட்டு சட்டசபைக்கு போயிட்டு இருக்காரு. நான் டி-ஷர்ட் போட்டு வாக்கிங் தான் போனேன். ஆனா எல்லாரும் நினைச்சாங்க நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாரும் சந்திச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டில்லி இல்லாம இதுல வாக்கிங் சொன்னல, வாக்கிங் போறவனுக்கு டீ கடையில என்ன வேலை? அது டீ குடிச்சிட்டு இருந்தவன்ட்ட போயிட்டு எதுக்கு டீ குடிக்க? இவன் என்ன மாதிரி ஆள் தெரியுமில, நல்லா 100 கிலோமீட்டர் போயிட்டு போய் போனா திங்கிற கேஸ். அப்படி நீ போயிருந்தேனா, நீ வாக்கிங் போலன்றது பச்சா தெரியுது. அதுவும் அந்த ஆபீஸ்ல இருந்தா பேசுறாங்க, நான் வாக்கிங் போனேன், எல்லாம் இந்த ஊடகம் இப்படி போடுது அப்படின்ட்டு. இல்ல அது இன்னொரு பாயிண்ட் பேசுறேன். வாக்கிங் போறவன் எதுக்கு நடு ரோட்ல நின்று இப்படி லிஃப்ட் ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தேன்? என்ன நடக்காம இல்லையா? உன டிராப் பண்ணுமா? என்னடா இதுல பொய் சொல்றேன்னா கொஞ்சம் பொருந்து சொல்லுங்க. அந்த ஆபீஸ்ல வச்சு பேசுறாங்கல்ல, அது என்ன சிக்கல்னா, நேற்று நம்ம அந்த பிரஸ் மீட்ல பேசின கிளிப்லாம் போட்டு விட்டோம்ல. ஆமா, அதுல பிரஸ் மீட்ல தாவேகாவினுடைய கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள்னு பூரா பேரும் வந்து தான் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து கடைசியா பேசுற நபர் வந்து பேசும்போது சொல்லுவாரு, எப்பா நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் யார் யார் நீங்க கை தூக்கணும், பூரா பேரும் கை தூக்குறாங்க. அப்ப அதோட பொருள் என்னன்னா, திருத்தணியோட மொட்டை மாவட்ட கழகமும் அங்கதான் நிக்குது. அப்ப அந்த ஆபீஸ்க்குள்ள வந்தவங்க எல்லாம் யாரு? நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் நல்லா போயிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள். நேற்று ப்ரெஸ் மீட்டு கொடுத்த மூஞ்சிகளையும் பாருங்கள், இன்னைக்கு இவன் போட்டிருக்க அந்த ரீல்ஸில் பின்னாடி நிற்கிற மூஞ்சியும் பாருங்கள். 2 மூஞ்சியுமே மேட்ச் ஆகாது. இவன் யாரையோ விஜய் ஆள் சேர்த்துருக்கிறான். நான் பாருங்க, தாவேக்கால பிரச்சனையே இல்லை, நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம். ஏய் அதை மட்டும் சொல்லல சார், தளபதியின் ஆசையுடன் 2031 தொகுதியிலையும் நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதான், இந்தியா முழுக்க நிக்கிறேன் அப்படிங்கிறான். சாதாரண விஷயம் இல்ல. முதல்வர் சத்துக்கு 200+ தான் சொல்றாரு. அது ஒண்ணு, முதல்வர் சத்துக்கு 200+ தான். மோடி சத்துக்கு காங்கிரஸ் முக்து பாரத் தான். அதாவது இந்தியா மட்டும்தான் அவங்களுக்கு 2034 தொகுதினா நீ யோசிச்சுக்க. உலகம் முழுக்க நிக்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, அஸ்ஸலாமு அலைக்கும் லியாரி அங்க போய் நிக்க சொல்லவன அப்படின்னு விளையாட்டுல கெரியர் மிச்சம்னா அப்படி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அதெல்லாம் அப்படிதான். நீ சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டுக்கு சொல்லல, ஒரு வக்கீல ஒரு படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும் எவ்வளவு தொகுதிகள். நம்ம இவன் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறோம்ல, ஆக்சுவலா இவன் வந்து கலாய்க்க தகுந்த பீஸே கிடையாது. மூஞ்ச பத்தினா உனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துங்கிறது வேற. ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஆளு, பயங்கரமான RSS பீஸு. இந்த பீஸ் வந்து சில எஜுகேஷன் சம்மந்தமான சில குட்டக்கலப்பி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. அது என்னன்னா, RSS லிங்க்ல உள்ள ஸ்கூல்ஸில் போயிட்டு, முக்கியமாக அந்த 10வது 11வது 12வது முடிக்கிற இந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸில் RSS லிங்க் இருக்கிற RSS ஓனர்கள் நடத்துகிற ஸ்கூலில் போயிட்டு
என்ன பண்ணுவான்னா அரசுக்காரன் ஓனராக இருக்கிற ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற பிள்ளைகளை மண்டையை கழுவுவான். இந்த மாதிரி நீங்கள் நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நான் வந்து கன்செஷன் கொடுப்பேன், நான் வந்து ஒரு டெஸ்ட் நடத்துவேன், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா இந்த சிஎஸ்சிலாம் நடத்துவோம் இல்லை அந்த மாதிரி நல்ல மார்க் வாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நான் 30% ஃபீஸ் போட்டுக்குவேன், நீங்கள் 70% கட்டுங்க அப்படின்னு மண்டையை கழுவி அவங்களை இழுத்துட்டு போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் மயமாக்கி அப்படியே. ஆமா, இப்போ 12th முடிச்சவங்கலாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, அவன் பக்கத்துல அவனும் அண்டாதீங்க. திருத்தணியில் இருக்கிற தாவேக்காக்காரங்க இது குறிப்பாக அவங்களுக்கு எங்கே இவங்க கூட சண்டை போடுறது நேரம் சரியாக இருக்கும், அவங்கள்ட்ட போய் சேசிட்டு திருத்தணியில் இருக்கின்ற பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தோழர்கள் இவனை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இவன் அந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஸ்கூலில் சமீபத்தில் போய் பேசியிருக்கிறானா, ஸ்கூல் ஓனர் ஸ்டேட்டாக பேசியிருக்கானாங்கிறத கண்ணும் கருத்துமா ஏதாவது பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கானா வந்து ஒரு விச செடி விச ஜந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கெக்க பெக்கன்னு இருப்பான், ஆனால் வந்து விச ஜந்து பால் வண்டி மாதிரி இருப்பான், ஆனா உள்ள எல்லாம் விஷம் தான். கள்ளிப்பால், இது பால் வண்டி தான், இது கள்ளிப்பால். அதனால வந்து பார்த்து டீல் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு தாவேக கூத்துக்கள் வந்து இப்படியாக தான் முடிந்திருக்கு. இல்ல இன்னும் நியூஸ் வரல, நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி பல நியூஸ் மறைச்சிருக்காங்க. என்ன யாருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது வந்து லேட்டா வரும். என்ன ஆச்சுன்றது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அவர் இல்லாமலாம் கட்சி நடத்த முடியாது, என்ன விளையாட்டா? சும்மா கிடையாது. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஏதாவது சொல்லுங்க, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போய். நன்றி, நமக்கம்.